ஏவல பீப்பிள்ஸ் சிவராமியார் இன்னைக்கு ஏ சீரீஸோட டே 11. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான சேலஞ்ச் என்னன்னா ரேண்டமான செலிபிரிட்டிஸ் தான் இருப்பாங்க. பாத்தீங்களா, ரேண்டமான செலிபிரிட்டிஸ் மீன்ஸ் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து ரேண்டமா வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட அவுட்ஃபிட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 1 to 10 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரேட் பண்ண போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ கன்ஃபார்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம பாருங்க. வாங்க, என்னோட நாலேஜ் வச்சு நான் வந்து ரேட் பண்றேன். ஸோ நீங்கள் அதுக்கு எவ்வளோ ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இவ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் நிறைய பேருக்கு விராட் கோலி தான். ஸோ விராட் கோலியோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ, நார்மலாக ஒரு கிளாஸான ஷூ ஒன்று போட்டிருக்காரு. ஸோ ஸ்னீக்கர்ஸ் அண்ட் தென் வந்து ஒயிட் கலராக ஒரு பேண்ட்டு. அது வந்து ஓகே சூப்பராகவே இருக்குது மேட்ச்சு. ஸோ அது ஏர்போர்ட்டில் வர மாதிரி எடுத்துருக்க ஃபோட்டோ போல். ஸோ எப்பவுமே விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாஸிங்காக பயங்கரமாக தான் வருவார். ஒரு லுக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த அவுட்ஃபிட் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுக்குறேன். ஸோ இது வந்து 9. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்சர் வந்து எல்லாருக்கும் பிடிச்சவர் தான், லைக் SRK ஷாருக் கான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னீக்கர்ஸ், அதே மாதிரி ஒரு ஜீன் போட்டிருக்காங்க. லைக் அந்த ஜீன் வந்து ஜீனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷர்ட், அதுக்கு மேலே வந்து ஒரு ஓவர் கோட். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஏர்போர்ட் போகும்போதோ இல்லை வந்து லைக் மால்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் வந்து பயங்கரமாக இருக்கும் போட்டு போகிறதுக்கு. அந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வாட்ச். இல்லை நீங்கள் எதாவது பர்ஃபார்ம் பண்ண போறீங்கனாலும் அதுக்கும் வந்து வாட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராகவே இருக்கும். ஸோ இதுக்கு நான் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ கோ வித் 9. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோக்ரோமேட்டிக் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி போட்டுட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் போடுறது. ஸோ இதுதான் செகண்ட் பிக்சர். ஸோ தேர்ட் பிக்சர் we go with this one, லியோனார்டோ டிகாப்ரியோ. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பிக்சர் இது. ஸோ அந்த அப்போ பழைசான மாதிரி எடுத்தது அவர். ஸோ சின்ன வயசுல மிட் ஏஜ்னு சொல்லலாம். ஸோ அந்த வயசு எடுத்தது அவர். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி 10/10 அவருக்கு வந்து செம்மையாக சூட்டாக இருக்கும். அந்த சூட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நார்மல் ஒரு கோட்டு தான். அந்த கோட்டில் வந்து பயங்கரமாக இருப்பார் அதை பார்க்கறதுக்கு. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு. இது யாரும் எதிர்பார்த்துப்பீங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ராக் தான். இது வந்து ராக்கோட பழைய பிக்சரு. இப்போ அவர் லைட்டாக வந்து முடியல, வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு அவுட்ஃபிட் தான். ஜிம் காய்ஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது செட் ஆகும். எப்போ இதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நார்மலாக வெளியே போகும்போது இல்லை கேஷுவலாக இருக்கும்போது கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பக்காவாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு 7. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு தேர்ட் இந்த கிழமை அவ்வளோ பிடிக்காது. ஸோ இது ஒரு 7, ஒரு நார்மலான அவுட்ஃபிட் தான். ஸோ ஒரு 7 வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பேக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட் போட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் மணி ஸ்டைலில் வந்து போட்டுருக்காரு. இது எனக்கு ஓல்ட் மணி ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வந்து டெஃபினெட்லி ஐ கோ வித் 10/10. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட். ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த அவுட்ஃபிட் போட்டிங்கன்னா. ஸோ நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிருக்கீங்க. இப்போ 10லையும் போயிட்டுருக்கு. ஸோ டெஃபினெட்லி செம்மையாக இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மென்னாக போயிட்டுருக்கேன். உமன்ஸ் சொன்னீங்களா? ஸோ உமன்ஸ் நாலேஜ் அளவுக்கு இருக்குல்ல. ஓகே, வி கோ வித் தட். கொஞ்சம் போவோம். ஸோ நெக்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா ஆலியா பட் தான். ஸோ இவங்களோட அவுட்ஃபிட் வந்து டெஃபினெட்லி ஒரு இந்தியன் கல்ச்சரல் ஸ்டைல் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரைஸ். ஸோ இதுக்கு நான் எவ்வளோ ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 8/10 தான் இதுக்கு நான் ரேட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜஸ்டின் பீபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேகியான அவுட்ஃபிட். இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு பேகி அவுட்ஃபிட். நம்மளோட போஸ்ட் ஒன்று போட்டிருப்பீங்க, நான் பேகியான ஒரு அவுட்ஃபிட் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து மறக்காம கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது மேட்ச் பண்ணி ஒழுங்காக போடல. ஸோ இது வந்து அவுட்ஃபிட் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஐ கோ வித் 7 தான் இது வந்து செட் ஆகும். அந்த உள்ளே இருக்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஷர்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகலை மோஸ்ட்லி. ஸோ அதுக்காக நான் வந்து 7/10 நான் வந்து போயிடுவேங்க அதுக்கு. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரிக் பாண்டியா. இது பார்த்தீங்க ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பனின் போட்டு வந்துடுவார். அந்த அவுட்ஃபிட் எடுக்கிறேன் நான். ஸோ இது வேறு அவுட்ஃபிட் தான் எடுத்திருக்கேன். இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கல்ச்சரல் ஸ்டைலில் ஒரு கோட் மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து சீரியஸாக பயங்கரமாக இருக்குது. ஒரு அவுட்ஃபிட் ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு எலகண்ட்டாக லுக் தரும் உங்களுக்கு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் கோ வித் 9ங்க. சூப்பராக இருக்குது. ஸோ 9ஏ போயிடலாம். நெக்ஸ்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செண்டாயா. ஸோ இவங்களுக்கு இந்த அவுட்ஃபிட் வந்து அவங்க நார்மலாக இருக்கும்போது ஒரு ஜிம் அவுட்ஃபிட் மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப கேஷுவலான ஒரு அவுட்ஃபிட் தான்.
ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலாக நல்லா இருக்கு. ஸோ ஐ கோ வித் 7.5. 7.5 இந்த அவுட்ஃபிட் நம்ம வச்சுக்கலாம். ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் பிக்சர் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் நான் யாரும் தான் எடுக்கிறேன், ரொம்ப இதுக்கு வேணாம் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு நார்மலாக சின்னதாக எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாம் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் பயங்கரமாகவே இருக்குது. இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி அவுட்ஃபிட் வந்து மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ண முடியாது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து லைக் அந்த டிஷர்ட் மெட்டீரியல் அந்த சைனீஸ் காலர் வச்சு ஒரு ஜீன் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அந்த கஃப் மாதிரி இருக்காது, லைக் அந்த 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 ஸ்வெட் ஷர்ட்ஸ்லேயே ஒன்று ரவுண்டாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாடல். இந்த மாடல் வந்து மோஸ்ட்லி அவ்வளோ யாரும் நம்ம போட்டு பார்த்ததில்லை. ஸோ இது போட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ கோ வித் 9.5 அளவுக்கு தரலாம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து சூப்பரான அவுட்ஃபிட்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருந்த அவுட்ஃபிட்ஸ் அண்ட் அந்த பட ரேட்டிங். ஸோ இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே வந்து உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட் இதில் பிடிச்சிருந்தது அந்த நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணி சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.